இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமையானா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, சாமி ஃபோட்டோடக்கெல்லாம் தொடச்சி, பொட்டு வச்சுட்டு, பூவெல்லாம் வச்சு சாமி வழிபடுறது வழக்கங்க. எப்பயும் போல் நான் வந்து பூ நம்ம செடியிலே பூத்திருந்துச்சு. ஸோ பூவை பறித்து சாமிக்கு அரளிப்பூ கட்டிட்டு, எல்லா சாமி ஃபோட்டோங்களுக்கும் பூவை வச்சுட்டேன். அப்புறம் முருகனுக்கே உகர்ந்த இந்த செவ்வாய்க்கிழமையில அவரோட ஓம் சரவணபவ நட்சத்திர கோலம் அதை போட்டு 6 பக்கமும் விளக்கு ஏற்றி 6 நட்சத்திரங்களுக்கும் விளக்கு ஏற்றி வைக்கலாம். இன்றைக்கி நான் வந்து விளக்கு வைக்கல, நட்சத்திர கோலம் மட்டும் போட்டுட்டு என்கிட்ட இருக்கிற முருகனுடைய வேல் நான் வச்சுருக்கேன். அதை வச்சு நான் அபிஷேகம் பண்ண போகிறேங்க. எப்பயுமே செவ்வாய்க்கிழமையானா இதை நான் வந்து தவறாமல் முருகனோட வேல் வாங்கி அதை வந்து நான் வந்து என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் அபிஷேகம் பண்ணுறது வழக்கம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி முருகனோட அந்த 6 நட்சத்திரங்கள் கொண்ட ஓம் சரவணபவ நட்சத்திர கோலத்தை நான் போட்டுட்டேன். என் குழந்தைங்களும் கூட இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மிஸ், இங்கே போடாமல் விட்டுட்டீங்கம்மா, இங்கே இன்னும் சேர்த்து போடுங்கம்மான்னு சொல்லி என் பையனும் சரி என் குழந்தைங்களும் சரி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோலமெல்லாம் போட்டுட்டு அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அப்புறம் முருகனுடைய அந்த விளக்கு, அந்த 6 விளக்கு இருந்தால் 6 நெய் தீபங்கள் ஏற்றலாம். நீங்கள் நெய் தீபமாகவும் ஏற்றலாம், இல்லைன்னா எலுமிச்சப்பழ விளக்காக இருக்கட்டும், இல்லை அகல் விளக்கு, சிட்டி விளக்குலாம் இருக்கும்ல, நம்ம கார்த்திகை தீபத்தப்போ ஏற்றுவோம்ல, அந்த மாதிரி சிட்டி விளக்கு, அந்த மாதிரி எது இருந்தாலும் ஏற்றுனா. இந்த வாட்டி வந்து நான் விளக்கு ஏற்றலை, அதுக்கு பதிலாக அந்த இடத்துல காவி கோலப்பொடி வச்சு, நார்மலாக நான் கோலப்பொடி வச்சு அந்த இடத்துல விளக்கு மாதிரி கோலம் வரைஞ்சிட்டு அப்புறம் நான் வச்சுருக்க அந்த முருகனுடைய வேல் இருக்கு இல்லையா, நான் வந்து அவருக்கு வேல் இருக்கிறப்ப கண்டிப்பாக எல்லா வாரங்களும் எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் அபிஷேகம் பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி முருகனோட வேலும் அது கீழே வேல் வைக்கிறதுக்கு அந்த தட்டும் அதை வாங்கி முருகன் அதில் வச்சுட்டு, சுற்றிலும் சந்தனங்களும் குங்குமமும் வச்சு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே பசுமாடு இருந்துச்சு. ஸோ அந்த பசுமாட்டில் வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோகளுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து மாடுகிட்ட வந்து பால் கறக்க ஆரம்பித்தேன். ஃபுல்லாக பால் கறந்து முடிச்சுட்டு, எனக்கு அபிஷேகத்துக்கு எவ்வளோ பால் தேவைப்படுதோ அதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு அடுத்தது போய் சாமிக்கு வந்து என்னென்ன இருக்கோ, என்னென்ன பொருட்கள் என்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு சாமிக்கு என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் நான் பண்ணுவேன். ஸோ முடிச்சுட்டு அப்புறம் வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல என்னோடய மாமியார், இவங்க தான் வந்து எனக்கு ரொம்பவே நான் இல்லைங்கிற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எப்போவுமே என் கூட துணை இருக்கிற ஒரு முதல் தெய்வம் தான் இவங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு விளக்கேற்றிட்டேன். அடுத்தது வந்து முருகனுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஊதுபத்தி, சூடம் அதெல்லாம் எடுத்து வச்சு நான் வந்து முருகன்கிட்ட இருக்கிற அந்த விளக்கை வந்து நான் பொருத்த ஆரம்பிச்சிட்டேன். விளக்கு பொருத்திட்டு அவ்வளோதான். அப்போ விளக்கு பொருத்தினா அடுத்தது வந்து நான் வந்து ஊதுபத்தி வந்து கொஞ்சம் நிறையா ஊதுபத்தி இருந்தால் நான் ஊதுபத்தி பொருத்துவேன். சாம்பிராணி இருந்துச்சுனாலும் சாம்பிராணியும் போடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் அடுத்தடுத்த வேலைகள் இருக்கிறனால நான் வந்து சரி இன்றைக்கி ஊதுபத்தி மட்டும் பொருத்திக்கலான்னு சொல்லி பக்தி பொருத்தி பக்தி நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து முருகனுக்கு வந்து நான் காமிச்சேன். சுற்றி எப்பயும் போல் நம்ம வீட்டில் என்னென்ன வச்சு நீங்கள் அது உங்களோட விருப்பம். உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ, ஊதுபத்தியாக இருக்கட்டும், இல்லை ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி போடுங்க. இல்லை அதுவும் இல்லை நான் விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்றேன் அப்படின்னா, மனசார விளக்கு மட்டும் ஏற்றி முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் கும்பிட்டாலே போதும். கையெடுத்து கும்பிட்டாவே போதும், அவன் நமக்கு கொட்டி கொட்டி கொடுப்பான். அப்படிப்பட்ட வல்லமை பெற்ற ஒரு கடவுள் முருகன். ஸோ அதனால் அந்த முருகனுக்கு எங்கிட்ட இருக்கிற ஊதுபத்தி நான் காமிச்சு முருகனுக்கு வந்து நான் மனசார வேண்டி சாமி கும்பிட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஊதுபத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சுற்றி இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சாமி படங்களுக்கும், இது வந்து எங்கள் குலதெய்வமாக இருக்கட்டும், மீதி இருக்கிற எல்லா சாமி படங்களும் மொத்தமாக இருந்துச்சு. எல்லா சாமிகளுக்கும் நான் வந்து இந்த தீபாரதனையை வந்து காட்டினேன். சாரி, இடையில ஒரு சின்ன சவுண்ட் வந்துருச்சு. அப்புறம் ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு, ஊதுபத்தி ஸ்டாண்டில் இருந்தால் ஊதுபத்தி ஸ்டாண்டு
வாழைப்பழம் உங்ககிட்ட என்ன இருக்க வாழைப்பழம் வச்சுக்கலாம். தேங்காய் பழம் உடைச்சு கூட நீங்கள் சாமி கும்பிடலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ இதுதான் வச்சு கும்பிடணும், இதுதான் வச்சு படைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மனசார கையெடுத்து கும்பிட்டு என்கிட்ட இதுதான் இருக்கு அப்பனே, நீ எனக்கு துணை இருந்து என்னை காப்பாத்துறான்னு கையெடுத்து கும்பிட்டாவே போதும். அவன் அள்ளி கொடுக்கறதுல வல்லமை பெற்றவன் அப்பன். எந்த அப்பன்? முருகன் அப்பன். அவ்வளோ சிறந்தவர். ஸோ தீபாராதனை எல்லாம் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சாமிக்கு வந்து மஞ்சள் அபிஷேகம் பண்ணேன். மஞ்சள் வச்சு தனியாக கைப்படாத எச்சிப்படாத தண்ணி வச்சு மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகனுக்கு வந்து நான் காமிச்சிட்டு, இந்த அபிஷேகத்தை நீ ஏற்றுக்கப்பா, ஓம் சரவண பவ போற்றி ஓம் அப்படின்னு சொல்லி அவரோட மந்திரத்தை மனசுக்குள்ளேயும் வெளியாகவும் நீங்கள் ஓம் சரவண பவ போற்றுவோம்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிடுங்க. அடுத்தது பால் வச்சுருந்தேன். அதை நம்ம பால் வீட்டில் இருந்த பால், பசுமாட்டு பாலாக இருக்கலாம், நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய பால் உங்ககிட்ட என்ன இருக்கோ கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பால் இருந்துச்சு. ஸோ அடுத்தது பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் முருகனுக்கு வந்து நான் தீபாதாரணை காமிச்ச ஆரம்பித்தேன். ஓம் சரவண பவ போற்றி ஓம் அப்படிங்கிற நாமத்தை நான் என் மனசுக்குள்ளேயே உச்சரிச்சுக்கிட்டு, மனசு ஃபுல்லாக வேண்டுதல் வச்சுட்டு என் மனசுலேயே உச்சரிச்சுக்கிட்டு நான் அவருக்கு காமிச்சிட்டு அப்புறம் அவருக்கு வந்து குங்குமம் வச்சுட்டேன். அடுத்தது திருநூறு அபிஷேகம். திருநூறு இருக்குல்ல, ஸோ அது என்கிட்ட இருந்தது திருநூறு அபிஷேகம் சொல்லி திருநூறு அபிஷேகம் போட்டு அதை இது பண்ணிவிட்டு அதே மாதிரி மறுபடியும் முருகனுக்கு வந்து தீபாரதனை காமிச்சிட்டேன். சேம் அதே தான். ஓம் சரவண பவ போற்றுங்கிற திருநாம மந்திரத்தில் மனசில் சுரிச்சு, நீ ஒருத்தனே எனக்கு போதுப்பா, நீ தான் என் கூட பக்கபலமாக இருக்க, உன்னை மிஞ்சி யாருமே இல்லை, நீ என் கூட இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி முருகனை மனசார கும்பிட்டு வழிபட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டு, அப்பா முருகா, நீ எல்லாரையும் காப்பாற்றணும், என் கூட எப்பயுமே துணை இருக்கணும், எனக்கு வர கஷ்டங்கள்லாம் நீ கொடுக்குற சோதனையாக நினச்சிக்கிறேன், நீ என் கூட எப்பயுமே துணை இருக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார கும்பிடுங்க. உங்களுக்காக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்கள் கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி உங்களுக்காகவும் நான் மனசார முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அவர் எவ்வளோ நமக்கு சோதனைகள் கொடுத்தாலும் அதை சாதனையாக ஆக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் முருகன் மட்டும்தான். அதனால் முருகனை மனசார கும்பிடுங்க. நமக்கு இருக்கிற துன்பங்கள் எல்லாம் விலகிடும், கஷ்டங்கள் எல்லாம் தீந்துடும். இனி வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் கண்டிப்பாக வெற்றியாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு, அப்பனே முருகா நீ என் கூட துணை இருப்பா அப்படின்னு வேண்டிட்டு நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க.